அடுத்த மாதம் முதல் மின்சார பேருந்துகள் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இயக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான சார்ஜிங் ஸ்டேஷன் தயார்படுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர் வேல்முருகன் தரும் பிரத்யேக தகவல்களை பார்க்கலாம். இதுக்கு எப்படி சார்ஜ் போடுவாங்க அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. கிட்டத்தட்ட 240 கிலோ வாட் அளவுக்கு மின்சாரத்தை இது சர்க்குலேட் பண்ணும். அதாவது ஒரு பேருந்து 2 மணி நேரத்தில் சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட 250 யூனிட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளுடைய வியாசார்பாடில் இருக்கக்கூடிய இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ல நம்ம இருக்கிறோம். ஸோ இதுதான் இந்த பிரம்மாண்டமான சார்ஜிங். இது பஸ்ஸுக்கான இது நம்ம வழக்கமா சின்ன சின்ன கார் பைக் இதுக்கெல்லாம் பார்ப்போம். ஸோ பஸ்ஸுக்கானது பார்க்கும்போது இவ்வளவு பெரிய பிளக் பாயிண்ட் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 220 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு, அதாவது 8 to 10 சிங்கிள் அடிக்கிறதா சொல்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இது கூடுதலா 30 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவே இருக்கு. அதனால நமக்கு குறைந்தபட்சம் 10 சிங்கிள் வரைக்கும் நம்மளுடைய பஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ 2 கன்னையும் வச்சு நீங்க கொடுத்து சார்ஜ் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கான வசதிகளோட தற்பொழுது இந்த மின்சார பேருந்துகள் சென்னையில் இயக்கப்பட இருக்கிறது.